என்னங்க, நேத்து வச்ச சாதம் மிஞ்சிடுச்சா? அதை கொட்டிடாதீங்க. அத வச்சு சூப்பரா மொறுமொறுன்னு ஒரு வடகம் செஞ்சிடலாம். வாங்க, எப்படி பண்றதுன்னு சொல்றேன். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தையும் காரத்துக்கேத்த மாதிரி காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கோங்க. இது நைஸா அரைச்சு ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கலாம். அந்த வெங்காய வாசம் அப்பவே தூக்கும் பாருங்க. இப்போ அதே ஜார்ல நம்மகிட்ட இருக்கிற பழைய கஞ்சிய போடுங்க. அதையும் நல்லா மழுமழுன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வெங்காய விழுது, அரைச்ச கஞ்சி எல்லாத்தையும் ஒன்னா ஒரு பாத்திரத்துல கொட்டி கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சமா சீரகம் தூவிக்கோங்க. அப்பதான் செரிமானத்துக்கும் நல்லது, வாசனையாவும் இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கைவிட்டு பிசைஞ்சுக்கோங்க. மாவு இப்போ ரெடி. இப்போதான் முக்கியமான விஷயம். அது ஒரு சுத்தமான வெள்ளை வேட்டியை எடுத்துக்கோங்க. மாடியிலயோ இல்ல வாசல்லையோ வெயில் படுற இடத்துல ஒரு துணியை விரிச்சு இந்த மாவை அந்த பையில போட்டு மெதுவா பிழிஞ்சு விடுங்க. நல்லா 2 நாள் வெயில்ல காஞ்சு எடுத்தீங்கன்னா சலசலன்னு சத்தம் கேக்கும். இப்போ எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுத்தா நம்ம கைக்குவத்துல செஞ்ச முறுமுறுப்பான வடகம் ரெடி. பழைய கஞ்சி இவ்வளவு ருசியா மாறுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.